பொதுவா இந்த கிரிப்டோ கரன்சி அப்புறம் பிளாக் செயின் சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ்னாலே ஒரு மாதிரி போர் அடிக்கிற நம்பர்ஸ் புரியாத சார்ட்ஸ்னு தான் இருக்கும். ஆமா, கண்டிப்பா. படிக்கவே ரொம்ப சலிப்பா இருக்கும் அது. எக்ஸாக்ட்லி. ஆனா இன்னைக்கு நாம இந்த ஆழ்ந்த அலசல்ல பார்க்க போற ஆவணம் அப்படி கிடையாது. கற்கும் ஆர்வம் இருக்கிற உங்களுக்காகவே, அதாவது இதை கேட்கிற உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான டாபிக் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட விறுவிறுப்பான திரைக்கதை மாதிரியே இருக்கும் இந்த ஆவணம். உண்மைதான். அந்த ஆவணத்தோட பேரு கிரீட் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது சுதந்திரத்தின் கோட்பாடு. இதை வெளியிட்டது ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்பு. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க உழைப்புல வந்த பணத்தை எந்த அரசாங்கமும் முடக்க முடியாத, பேங்குகளோட சர்வாதிகாரம் இல்லாத ஒரு இணையான உலக பொருளாதாரம் உருவானா எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, உலகத்த ஆள்ற ஒரு சிறு அதிகார வர்க்கம், அவங்கள நிழல்கள்ல இருந்து எதிர்த்து போராடுற டிஜிட்டல் புரட்சியாளர்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. ரைட். ஸோ இன்னைக்கு நாம இத பத்தி தான் விரிவாக உடைத்து பார்க்க போறோம். முக்கியமா இவங்க சொல்ற அந்த பிட்காயின் மைனஸ் சாத்தானின் கனி, அதாவது பிட்காயின் டெவில்ஸ் ஃப்ரூட் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன, அப்புறம் இவங்களோட அதிநவீன அனுபிஸ் நெட்வொர்க் எப்படி உலக பொருளாதாரத்தையே மாத்தப் போகுதுன்னு அலச போறோம். கரெக்ட். இவங்க தங்கள ஒரு சாதாரண டெக் கம்பெனியா பார்க்கல, ஒரு தத்துவ போராளிகளா தான் காட்டிக்கிறாங்க. அதான், டெக்னாலஜி பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களோட அந்த தத்துவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்கறாங்க? ஆ அதாவது அவங்களோட பயமற்ற ஒப்பந்தம் அப்படிங்கிற டாக்குமெண்ட் எடுத்தீங்கன்னா, அது இத்தாலிய கவிஞர் டான்டே எழுதுங்க டிவைன் காமெடி காவியத்தோட ஸ்ட்ரக்சரை அப்படியே ஃபாலோ பண்ணுது. ஓ, அந்த பழைய காவியமா? ஆமா, அதேதான். அதுலயும் 7 அத்தியாயங்கள் இருக்கோ, அந்த காவியம் எப்படி நரகத்துல தொடங்கி ஸ்வர்க்கத்துல முடியுதோ, அதே மாதிரி இவங்களோட டாக்குமெண்ட் தற்போதைய நிதி அமைப்ப நரகம் அப்படின்னு வர்ணிச்சு தான் ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம். தற்போதைய பொருளாதார அமைப்ப நரகம்னு சொல்றது அ, கொஞ்சம் ஓவரா இல்ல? இவங்க எத அல்லது யார நரகம்னு சொல்றாங்க? இவங்க சொல்ற நரகம் ஏதோ கற்பனை இடம் கிடையாது. நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிஜ உலகம் தான். ஓஹோ. இந்த டாக்குமெண்ட் படி பாத்தீங்கன்னா, சாதாரண மக்களோட 95% செல்வமும் உலகத்தோட ஒட்டுமொத்த அதிகாரமும் இந்த ஆங்கிலோ சாக்சன் மிஷின் மாதிரி ஒரு சில சக்தி வாய்ந்த நிழல் குழுக்களால தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதாவது நாம எவ்வளவு உழைச்சாலும் இந்த அரசாங்கமும் மைய வங்கிகளும் சேர்ந்து பணவீக்கம் அப்புறம் வரிகள் மூலமா நம்ம செல்வத்தை உறிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. சோ இந்த நரகத்திலிருந்து மக்களை காப்பாத்தி முழுமையான சுதந்திரம் அப்புறம் சமத்துவத்தை அடிப்படையா வச்சு ஒரு இணையான சமூக பொருளாதார அமைப்பை உருவாக்குறது தான் இவங்களோட மெயின் நோக்கம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு இணையான பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு அவங்க நினைக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா இங்க என் கவனத்தை ரொம்ப ஈர்த்து எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமா, அந்த பிட்காயின் டெவில்ஸ் ஃப்ரூட் சாப்டர் தான். எனக்கும் சரி, இதை கேட்குறவங்களுக்கும் சரி, பிட்காயின் அப்படிங்கிறது பேங்குகளுக்கு எதிராக வந்த முதல் டிஜிட்டல் புரட்சின்னு தான் தெரியும். அதை ஏன் இவங்க சாத்தானின் கனின்னு சொல்றாங்க? அங்கதான் இவங்களோட நுட்பமான பார்வையே இருக்கு. பிட்காயின் மாதிரி ஆரம்பகால டிஜிட்டல் நாணயங்கள் மைய அதிகாரத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டது உண்மைதான். ஆனா காலப்போக்குல அது அதே அதிகார வர்க்கத்தோட கைக்குள்ள போயிடுச்சு அல்லது மக்களை திசை திருப்புற ஒரு மாயையா மாறிடுச்சுன்னு ஒரிஜின் ஆணித்தரமா நம்புறாங்க. அப்படியா? ஆமா, அவங்க டாக்குமெண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான மேற்கோள் இருக்கு. அதாவது உண்மையான தேவதைகள் தேவதைகளா இல்லாம இருக்கலாம், உண்மையான அரக்கர்கள் அரக்கர்களா இல்லாம இருக்கலாம். ஏன்னா சில சாத்தான்கள் ஒளியின் தேவதையாவே வேடமிடும்னு சொல்றாங்க. ஓ, என்ன ஒரு வரி இது! அதாவது பிட்காயின் பார்க்கறதுக்கு சுதந்திரத்துக்கான ஒளி மாதிரி தெரிஞ்சாலும் அது மக்களை ஏமாத்த அதிகார வர்க்கம் விரிச்ச வலையா இருக்கலாம்னு சொல்றாங்களா? கண்டிப்பா. ஆனா இது எப்படி ஒரு வலையா மாறும்? கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான புத்தகம், அதாவது ஒரு பப்ளிக் லெட்ஜர். நீங்க பிட்காயினை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க அக்கவுண்ட் நம்பர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அது எல்லாருக்கும் ஓபனா தான் இருக்கும். ஆரம்பத்துல இதை யாரு பண்றாங்கன்னு தெரியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கங்கள் அதிநவீன ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு டூல்ஸை யூஸ் பண்ணி யார் யாருக்கு பணம் அனுப்புறாங்கன்னு ரொம்ப துல்லியமா கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். நீங்க பிட்காயின்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டா அது நிரந்தரமா அந்த பிளாக் செயின்ல பதிவாகி இருக்கும். அதை அழிக்கவே முடியாது. கரெக்ட். அதனால தான் ஒரிஜின் சொல்றாங்க, பிட்காயின் அப்படிங்கிறது சுதந்திரம்ங்கிற பேர்ல மக்களை ஒரு டிஜிட்டல் சிறைக்குள்ள அடைக்க ஆளும் வர்க்கம் விரிச்ச வலை. அதுதான் அந்த சாத்தானின் கனி. வாவ், இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. வெளிச்சத்துல இருந்தா எதிரிக்கு சுலபமா தெரிஞ்சிடும்.
அதனால தான் தங்கள பார்வையாளர்கள், அதாவது அப்சர்வர்ஸ்னு சொல்லிக்கிற இந்த ஒரிஜின் அமைப்போட படைப்பாளிகள் நாங்க அரக்கர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருளை விட இருட்டா இருப்போம்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. பிட்காயின் வெளிச்சமா அதை விட ஆழமான, யாரும் ட்ராக் பண்ண முடியாத ஒரு ரகசிய உலகத்தை இவங்க படைக்கிறாங்க. தங்கள டிஜிட்டல் ராபின்ஹுட்ஸ்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. சரி, இவங்க ராபின்ஹுட்ஸ்னு வச்சுப்போம். ஆனா வெறும் தத்துவத்தை மட்டுமே பேசிட்டு இருந்தா நிஜ உலக பொருளாதாரத்தை வீழ்த்த முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு செயல்பாடு வேணும். அதான், அவங்களுக்குன்னு ஒரு தனி நாணயம் தேவை, ஒரு தனி பேங்கிங் சிஸ்டம் தேவை. அந்த இணையான பொருளாதாரத்தை அவங்க டெக்னிக்கலா எப்படி உருவாக்குறாங்க? அங்கதான் இவங்களோட DeFi 3.0, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் கட்டமைப்பு உள்ள வருது. ஓஹோ. தத்துவத்திலிருந்து டெக்னாலஜிக்கு வரும்போது இங்க 3 மெயின் நாணயங்கள், அதாவது 3 டோக்கன்ஸ், இந்த முழு பொருளாதார அமைப்பையும் தாங்கி பிடிக்குது. என்னென்ன டோக்கன்ஸ் அது? முதலாவது LGNS. இது ஒரு அல்காரிதம் அடிப்படையிலான நிலையற்ற நாணயம். ஓகே. ரெண்டாவது A டோக்கன். இது USDTக்கு நிகரான, ஆனா அதே சமயம் முழுமையான பிரைவசி இருக்கிற ஒரு ஸ்டேபிள் காயின். மூணாவது அனுபிஸ். இதுதான் இவங்களோட உச்சக்கட்ட பப்ளிக் பிளாக்செயின் நாணயம். ஒரு நிமிஷம் பொறுங்க. இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு, ஒரு கான்ட்ரடிக்ஷன் தோணுது. என்னது அது? இவங்க மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை, அதாவது சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டியை கடுமையா எதிர்க்கிறாங்க. சரி. ஆனா ஏ அப்படிங்கிற இவங்களோட ஸ்டேபிள் காயினை USDTயோட இணைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா. USDTயே ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்பெனி தானே, அமெரிக்க டாலரை பேஸ் பண்ணது தானே. அரசுகளை எதிர்க்கிற இவங்க எப்படி இன்னொரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பை நம்புறாங்க? இது ரொம்ப சூப்பரான கேள்வி. நீங்க கரெக்டா கவனிச்சிருக்கீங்க. ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த நாணயம் நேரடியாக USDT கம்பெனியால கட்டுப்படுத்தப்படல. அப்படியா? பின்ன எப்படி ஒர்க் ஆகுது? அது USDTயோட மதிப்பு, அதாவது $1 அப்படிங்கிற வேல்யூவை ஒரு குறியீடா, ஒரு பெக் மாதிரி மட்டும்தான் எடுத்துக்குது. ஓ, வெறும் வேல்யூ மட்டும்தான் எடுக்கலாங்களா? ஆமா. இது எந்த ஒரு நாட்டோட கரன்சி பிடியிலையும் இல்லாம, பிளாக்செயின்ல இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்புறம் யூசர்ஸோட ஒருமித்த கருத்து, அதாவது கன்சென்சஸ் மூலமா மட்டுமே ரன் ஆகுற ஒரு அல்காரிதமிக் சிஸ்டம். ரைட். நீங்க மைய வங்கிகள் எப்படி செயல்படுதுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு நாட்டுக்கு பணம் தேவைப்பட்டா அவங்க இஷ்டத்துக்கு பணத்தை அச்சடிப்பாங்க. அது பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை ஏற்படுத்தும். ஆமா, அதுதான் இன்னைக்கு நடக்கிற பெரிய பிரச்சனை. ஆனா இந்த ஆரிஜின் அமைப்பு ஒரு அல்காரிதம் மூலமா பணத்தை உருவாக்குது. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிங்கிற ஸ்டேபிள் காயினை நீங்க உருவாக்கணும், அதாவது மின்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கிற LGNS நாணயங்களை நீங்க எரிக்கணும், பர்ன் பண்ணணும். ஓஹோ. இருங்க, இது நான் கேட்கறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றேன். இப்போ ஒரு உலைக்களத்துல இரும்ப உருக்கி ஒரு புது கூர்மையான ஆயுதத்தை சேர மாதிரி இருக்குது. கரெக்டான உதாரணம். சும்மா காத்துல இருந்து பணத்தை உருவாக்க முடியாது. உங்ககிட்ட இருக்கிற LGNS நாணயத்தை உருக்கி, அதாவது அழிச்சுதான் அப்படிங்கிற அந்த பிரைவசி நாணயத்தை நீங்க உருவாக்க முடியும். கரெக்டா? 100க்கு 100 சரி. அதுதான் இதுல இருக்கிற மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ். இத LGNS பாண்ட் அண்ட் பர்ன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். நீங்க LGNS அழிச்சு உருவாக்குறதால மார்க்கெட்ல LGNS-ஓட ஒட்டுமொத்த சப்ளை குறையுது. பொருளியல் விதிப்படி ஒரு பொருளோட சப்ளை குறைஞ்சா அதோட டிமாண்ட் அப்புறம் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். அப்போ பணவீக்கங்கிற பேச்சுக்கே இங்க இடமில்ல. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் இந்த நாணயத்தை வச்சுதான் இவங்களோட உச்சக்கட்ட நெட்வொர்க்கான அனுபிஸ் நாணயத்தையே வாங்க முடியும். இது ரொம்ப அட்டகாசமான ஒரு கேம் தியரி. அருமாயம். சரி, இந்த டோக்கன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம இவங்களோட ஃபைனல் வெப்பன், அந்த அனுபிஸ் நெட்வொர்க்குக்கு வருவோம். ஓகே, வருவோம். எத்தீரியம், பிட்காயின் மாதிரி எத்தனையோ பிளாக் செயின்ஸ் இருக்கும்போது இந்த அனுபிஸ் நெட்வொர்க் மட்டும் எப்படி உலக பொருளாதாரத்தையே மாத்திர அளவுக்கு பவர்ஃபுல்னு இவங்க சொல்றாங்க? அதுல என்ன அவ்வளோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு? அனுபிஸ் நெட்வொர்க்கோட ஃபீச்சர்ஸை நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். முதல்ல அதோட சப்ளை. பிட்காயின் மாதிரியே இதுக்கும் உலக அளவுல 2,10,00,000, அதாவது 21 மில்லியன்ங்கிற ஒரு உச்ச வரம்பு இருக்கு. ஓகே, சப்ளை லிமிடெட். ஆமா. இது ஒரு கரன்சியோட வேல்யூவை தக்க வைக்க ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதோட டெக்னாலஜி பல மடங்கு அட்வான்ஸ்ட். எப்படின்னு சொல்ல முடியுமா? அனுபிஸ் அப்படிங்கிறது ZK ரோலப், அதாவது ஜீரோ நாலேஜ் ரோலப் நெறிமுறையை பயன்படுத்துற ஒரு முழுமையான பிரைவசி பப்ளிக் செயின். இது EVM கூட முழுமையா இணங்கக்கூடியது. அதாவது எத்தீரியம்ல ஒர்க் ஆகிற எந்த ஒரு ஆப்பையும் இங்கே கொண்டு வரலாம். ஆனா அது கம்ப்ளீட்டா ரகசியமா செயல்படும். ஓ, எத்தீரியம் ஆப்ஸ் இங்க பிரைவேட்டா ஒர்க் ஆகுமா? ஆமா. அது மட்டும் இல்லாம ட்விஸ்டட் எல்காமல் என்கிரிப்ஷன், அப்புறம் புல்லட் ப்ரூஃப், ரேஞ்ச் ப்ரூஃப் மாதிரி
அதிநவீன என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்றாங்க. ஒரு நிமிஷம், இங்க கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த புல்லட் ப்ரூஃப், ஜீரோ நாலேஜ் ரோல் அப், இந்த வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்னால கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனா இத கேட்கறவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணத்தோட விளக்குறேன். இப்போ நீங்க ஒரு பெரிய கிளப்புக்குள்ள நுழையணும், அதுக்கு உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும்னு வச்சுப்போம். ரைட். நீங்க வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டி கிட்ட உங்க டேட் ஆஃப் பர்த்தையோ இல்ல உங்க டிரைவிங் லைசென்ஸையோ காட்டாம எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கறத மட்டும் ஒரு மேஜிக் மாதிரி கணிதம் மூலமா அவருக்கு நிரூபிக்கிறீங்க. சூப்பர் அனாலஜி. அவர் உங்களை உள்ள அலோவ் பண்றாரு. உங்க பேரு, அட்ரஸ், எக்ஸாக்ட் வயசு எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனா நீங்க உள்ள போக தகுதியானவர்னு மட்டும் அந்த சிஸ்டத்துக்கு தெரியும். இதுதான் ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நெட்வொர்க்ல நீங்க எவ்வளோ பணம் அனுப்புறீங்க, யாருக்கு அனுப்புறீங்கன்னு வெளியே காட்டாமலேயே அந்த டிரான்சாக்ஷன் உண்மையானதுன்னு பிளாக் செயினுக்கு ப்ரூஃப் பண்றது. உங்க டேட்டாவை யாருமே ஹேக் பண்ண முடியாதபடி லாக் பண்ற ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இது. நான் சொன்னது கரெக்ட் தானே? மிக சரியான உதாரணம். அது மட்டும் இல்லாம இதோட பயன்பாட்டு வசதிகளும் ரொம்ப அதிகம். அதாவது யூசபிலிட்டி. ஆமா. ம். ரொம்ப குறைவான கேஸ் கட்டணம், அதாவது கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மி, ஃப்ரீ டெபாசிட், அப்புறம் ERC-20, ERC-721 மாதிரி பல வகையான டிஜிட்டல் சொத்துக்களுக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. வேற என்ன ஸ்பெஷல் இதுல? இது எல்லாத்த விட முக்கியமானது ஏபே அப்படிங்கிற இவங்களோட பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து KYC, அதாவது நோ யோர் கஸ்டமர், தேவையே இல்லாத ஒரு குளோபல் டிரான்சாக்ஷன் முறை. ஓ, ஐடி ப்ரூஃப் எதுவுமே தேவையில்லையா? எதுவுமே தேவையில்ல. இது மூலமா உலகத்தோட எந்த மூலைக்கும் யாருக்கு வேணும்னாலும் பணத்தை அனுப்பலாம். அதை எந்த அரசாங்கத்தாலையும் முடக்க முடியாது, எந்த போலீஸாலையும் கண்காணிக்க முடியாது. இதுதான் தனிநபர் சுதந்திரத்தோட உச்சம்னு ஆரிஜின் சொல்றாங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அதாவது லாஜிக்கலான ஒரு பெரிய முரண்பாதை எனக்கு இடிக்குது. என்ன முரண்பாடு? எனக்கும் இது கேட்கறவங்களுக்கும் ஒரு விஷயத்த ரகசியமா செய்ய இந்த நெட்வொர்க் யூஸ் ஆகும், ரைட்? அது தனிநபர் சுதந்திரம். ஏன் பணத்தை நான் எங்க வேணாலும் யாருக்கும் தெரியாம அனுப்பலாம். ஆமா, அதுதானே உங்களோட பிளஸ்ஸே. ஆனா நான் அந்த சுதந்திரத்தின் கோட்பாடு டாக்குமெண்ட்டை திரும்பவும் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதோட 5வது விதியில அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க, நாங்க வன்முறை, கொலை, போதைப்பொருள், ஆபாசம், அரசு எதிர்ப்பு அல்லது திருட்டு இது எதையுமே ஆதரிக்கல அப்படின்னு. ஆமா சொல்லிருக்காங்க. அதுல என்னப்போ மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் அனுபீஸ் நெட்வொர்க்கையும் ஏபேவையும் யாருமே ட்ராக் பண்ண முடியாத, முடக்க முடியாத, KYC இல்லாத ஒரு டார்க் சிஸ்டமா உருவாக்குறீங்க. இன்னொரு பக்கம் போதைப்பொருள் வியாபாரமோ திருட்டோ நடக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. கம்ப்ளீட்டா ரகசியமான ஒரு நெட்வொர்க்ல யார் எதுக்கு பணத்தை யூஸ் பண்றாங்கன்னே தெரியாதப்போ இந்த சட்டவிரோத குற்றங்களை அவங்க எப்படி தடுக்க போறாங்க? இது சாத்தியமே இல்லாத ஒன்னா தோணுது. நீங்க கேக்குறது வந்து குளோபல் கிரிப்டோ விவாதங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆமா, இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க? ரகசியத்தன்மை, அதாவது பிரைவசி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மனித உரிமைன்னு ஆர்ஜின் வாதிடுறாங்க. அவங்க டெக்னாலஜிய ஒரு டூல், ஒரு கருவியா மட்டும்தான் கொடுக்கறாங்க. ஓகே, டூல்னா எப்படி? இப்போ ஒரு கத்திய வச்சு காய்கறியும் நறுக்கலாம், ஒருத்தரை காயப்படுத்தவும் செய்யலாம். கத்திய உருவாக்குனவர் அந்த குற்றத்துக்கு பொறுப்பா மாட்டாருங்கிறது அவங்களோட வாதம். லாஜிக் தான். ஆனா அந்த நெட்வொர்க் கிரிமினல்ஸோட கூடாரமா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சட்டத்தை நம்பல. அதுக்கு பதிலா தார்மீக மற்றும் பொருளாதார கட்டுப்பாடுகளை, அதாவது கேம் தியரிய நம்புறாங்க. ஒரு நிமிஷம், தார்மீக கட்டுப்பாடுகளா? இன்டர்நெட் உலகத்துல அதெல்லாம் வேலை செய்யுமா என்ன? எந்த போலீஸும் சட்டமும் இல்லாத இடத்துல மக்கள் எப்படி நேர்மையா இருப்பாங்க? அது உறுதி பண்ணத்தான் அவங்க தங்களோட பரவலாக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்பு, அதாவது DAO-ல 3 அடையாளங்களை உருவாக்குறாங்க. என்னென்ன அடையாளங்கள்? மாஸ்டர், மெசஞ்சர், அப்புறம் பிலீவர். இது சும்மா பேருக்காக இல்ல, இதுக்குள்ள ஆழமான பொருளாதார கட்டமைப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நெட்வொர்க் முழுக்க கிரிமினல்ஸ் இருந்தா அந்த நெட்வொர்க்கோட வேல்யூ வெளி உலகத்துல 0 ஆயிடும் இல்லையா? கண்டிப்பா, யாருமே அதை நம்ப மாட்டாங்க. அதனால இந்த நெட்வொர்க்ல முதலீடு செஞ்சிருக்க பிலீவர்ஸ் தங்களோட சொத்து மதிப்பை காப்பாத்திக்க நெட்வொர்க்க நேர்மையா வச்சுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அவங்க ஓட் பண்ணி ரூல்ஸ உருவாக்குவாங்க. ஓ, அவங்களே ரூல்ஸ போடுவாங்களா? ஆமா, மெசஞ்சர்ஸ் வந்து அந்த சித்தாந்தத்தை பரப்புறவங்க, மாஸ்டர்ஸ் நெட்வொர்க்கோட டெக்னிக்கல் டிரான்சாக்ஷன்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. ரைட். இவங்க எல்லாரும் தங்களோட பணத்தை நெட்வொர்க்ல ஸ்டேக் பண்ணிருப்பாங்க. யாராவது அடிப்படை விதிகளுக்கு எதிரா செயல்பட்டா அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பணத்தை அழிச்சிடும். வாவ், அதாவது மக்கள் தங்களுக்கு தாங்களே ரூல்ஸ் போட்டு ரெகுலேட் பண்ணிப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்களோட டாக்குமெண்ட் ரொம்ப கிளியரா சொல்லுது, கோட் கான்ட்ராக்ட் என்பது சட்டம், சுதந்திர விருப்பம் என்பது நம்பிக்கைன்னு. சோ இதெல்லாம் கேக்குற உங்களுக்கு இதனால என்ன அர்த்தம்னு தோணலாம்.
இதெல்லாம் நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? இப்போ நாம யூஸ் பண்ற பணம், நம்ம டேட்டா எல்லாமே பேங்க் சர்வர்லயும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்லயும் இருக்கு. ஆ முழு கட்டுப்பாடும் அவங்க கிட்ட தான் இருக்கு. நாளைக்கு ஒரு பேங்க் திவாலா ஆகலாம், இல்ல ஒரு பொருளாதார வீழ்ச்சியில உங்க பணம் மதிப்பிழக்கலாம். உங்க அக்கவுண்ட்டை கவர்மெண்ட் எப்ப வேணாலும் முடக்கலாம். நிச்சயமா. ஆனா உங்களோட செல்வத்தை எந்த அதிகார மையமும் தொட முடியாத கம்ப்ளீட்டா சுதந்திரமான அல்காரதங்களால மட்டுமே கண்ட்ரோல் செய்யப்படுற ஒரு புது உலகம் உருவாயிட்டு இருக்குங்கிறத தான் இந்த ஒரிஜின் டாக்குமெண்ட் சொல்லுது. இது வெறும் டெக்னாலஜி இல்ல, அதிகாரத்தை மக்கள்கிட்டயே திருப்பி கொடுக்கிற ஒரு பெரிய முயற்சி. இது இன்னும் கொஞ்சம் ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, நாம மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சியில ரொம்ப முக்கியமான ஆனா ஒரு விசித்திரமான கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம். விசித்திரமான கட்டமா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஒரிஜின் டாக்குமெண்ட்ல ரொம்ப ஆழமான ஒரு வரி இருக்கு. அறிவியலின் முடிவு இறையியல். அதாவது தி எண்ட் ஆஃப் சயின்ஸ் இஸ் தியாலஜின்னு சொல்றாங்க. ஓ, சயின்ஸ் முடிஞ்சு மதம் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்களா? அது மாதிரி தான். இதுவரைக்கும் நாம கடவுளையோ மதங்களையோ தான் கேள்வியே இல்லாம நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஆமா. ஆனா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம பொருளாதார அமைப்புகள் கவர்மெண்ட்டையோ பேங்குகளையோ இல்ல மனுஷங்களையோ நம்பி இருக்காது. அப்போ எதை நம்பி இருக்கும்? பிளாக் செயின்ல எழுதப்பட்ட யாராலையும் மாத்த முடியாத அந்த கணித குறியீடுகள், அதாவது கோட்ஸ், அப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ், இது மேல வைக்கிற முழுமையான நம்பிக்கை அடிப்படையா வச்சுதான் இயங்கும். அதாவது கணிதம் அப்புறம் அல்காரிதம்களை நாம ஒரு புது மதமா, ஒரு புது சித்தாந்தமா மாத்த போறோம்னு சொல்றீங்க. ஆமா, அப்படிதான் சொல்லணும். ஆரம்பத்துல நான் சொன்ன அந்த ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைக்கதை இப்ப மெல்ல மெல்ல நிஜமாகிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கும் அதே ஃபீல் தான் இருக்கு. உங்களோட பணமோ சுதந்திரமோ ஒரு சில மனிதர்களோட கைகள்ல இருக்கிறத விட எமோஷன்ஸே இல்லாத, யாருமே மாத்த முடியாத ஒரு கணித குறியீடுகள் கிட்ட, அதாவது கோடு கிட்ட அப்படைக்கப்படுறது உண்மையிலேயே பாதுகாப்பானதா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். கோட்ஸ் எல்லாம் புது சட்டங்களாகவும் அல்காரிதம்கள் எல்லாம் புது தெய்வங்களாகவும் மாறுற ஒரு ஃபியூச்சரை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறோமா? காலப்போக்குல தான் அதுக்கான விடை நமக்கு தெரியும். ஆமா. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோடும் என்றைக்கும் நினைவுல நிக்கிற ஒரு கேள்வியோடும் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல நிறைவு செய்வோம். இதை கேட்கிற நீங்களும் தொடர்ந்து தேடுங்க, புது விஷயங்களை கத்துக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான டாபிக்கோட சந்திப்போம்.